Hello friends, இனி நம்ம பார்க்க போறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்லயோ டாப் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கதை வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் கதை எப்படி போக போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். நானும் பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இனி நம்ம பார்க்க போறது அன்லிமிட்டட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 1. இந்த வேர்ல்டோட பிகினிங்ல எந்த ஒரு விஷயமும் இல்ல. காடஸ் ஆஃப் டார்க் அண்ட் காடஸ் ஆஃப் லைட்னால தான் எல்லா விஷயங்களும் கிரியேட் ஆச்சு. மொத்தமா 9 ரேஸ் அதுல கிரியேட் ஆனாங்க. இந்த 9 ரேஸ்லயும் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவங்கன்னா ஹியூமன்ஸ் தான். அப்பா அம்மா எல்ஸ் யூமி நான் கிரேட்டான அட்வென்ச்சரா மாதிரி உங்களுக்கு பணம் அனுப்புறேன் அப்படி நம்ம ஹீரோ சிட்டி பக்கமா வந்திருக்கா. ஓரமான படிப்பையிலேன்னு நம்ம ஹீரோவை மத்த யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பேரன் ரிசப்ஷன்ல கேட்கவும் லைட் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கிஃப்ட் என்னன்னு கேட்டா அன்லிமிட்டட் காச்சான்னு சொன்னா அது என்னன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் கிஃப்ட்ல காச்சாவை ஸ்பெண்ட் பண்ணா அவனுக்கு கார் கிடைக்குது. அதுக்குள்ள இருந்து வளர்ந்து கெட்டு போன எட்டு போன பிரெட்டன் தான் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு எஃப்ராங்க் தான் தர முடியும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு எத்த ஜாப் ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். குவெஸ்டோட போர்ட்ல பாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு படிக்க தரல. நம்ம ஹியூமன்ஸ்குள்ள லோ லிட்ரஸி காமன் தான் நான் அவனுக்கு படிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடி ஹெல்ப் பண்றா. சின்ன சின்ன வேலையை பார்த்து ஓரளவுக்கு நம்ம ஹீரோவும் சம்பாதிச்சு காசு சேர்க்கிறா. லாட்ஜில் தங்கதுக்கே இந்த காசு சரியா போயிடும். என் காச்சா மூலியமா ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல சாப்பாடு தான் நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உல்ஃப்மேன் பண்ண போய் மோதவும் நீ அடிச்சதுல என் துணி அழுக்க ஆயிடுச்சு லாண்ட்ரி இந்த காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டான். இது இருந்தாதான் நான் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடியும்னு சொன்னா இந்த காசுக்கு எங்கடா தங்குவா அது என் கையில இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதை கொண்டு அவங்க சரக்கடிக்க போயிருந்தாங்க. ஒரு எல்ஃபு கை கொடுக்குறா. சாரி தெரியாம தொட்ட ஆளுக்காக்கிட்டேன்னு சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃபு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறேன். அது பரவாயில்ல நீ எனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காதா நம்ம ஹீரோ பாக்குறேன். இந்த பார்ட்டியோட பேரு கான்க்ரா ட்ரை. காடஸை ரெப்ரசென்ட் பண்ற விதமா 9 ரேஸுமே இந்த பார்ட்டியில இருக்கும். என் பேரு ஷாஷா, பீஸ்ட் ஃபோக் காரோ, டிராகனைட்டை சேர்ந்த டிராகோ, டியாப்ளோ, ஓபரோ, நானோ, சியோன், சாண்டோர் அப்படின்னு அவங்க நேம் வித் அவங்க ரேஸோட சேர்த்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். நான் லைட் ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகும். உலகத்துல எல்லா ரேஸும் சமந்தா அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த பார்ட்டின்னு சொல்லவும் நான் உங்களுக்கு உங்க பார்ட்டியில தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்ப ஹாப்பியா அவங்க கூட ஜாயின் பண்றான். ரொம்ப டேஞ்சரஸான அபிசிங்கிற ஒரு டஞ்சனுக்குள்ள இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ மான்ஸ்டர் கிட்ட மாட்டுவோம். டக்குனு எல்லாம் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாங்க. ரைட் எத்தனை விவப்பா சொல்லியிருக்க கேர்ஃபுல்லா இருன்னு அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு ஷாஷா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கா. என்னப்பா ஒரு ஹியூமனோ எல்ஃபுமா லவ் வேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பான்னு காரோ கிண்டல் பண்ணுவோம். நம்ம பார்ட்டியில ஒரு மெம்பர் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அக்கறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாஷா ரொம்பவே வெக்கப்படுறா. லைட் எங்களுக்கு டீ போடுறியான்னு சொல்லி லீடரா இருக்க டிராகோ கேட்கறான். சரி நம்ம ஹீரோவை டீ போட்டு கொடுக்குறா. இப்ப எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப கிளம்புறாங்க. இவங்க வந்த இடத்துல எந்த ஒரு பாதையும் இல்ல. ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்கு. இந்த இடம் கரெக்டா இருக்கும் டிராகோ சொல்லவும் ஓ டீ போடணுமா சரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணா நீ இதுக்கு மேல எதுவும் பண்ண தேவை இருக்காதுன்னு டிராகோ சொல்றான். அந்த பார்ட்டியில இருந்து நான் உன்னை நீக்கிறேன் அப்படின்னு டிராகோ சொல்லவும் ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா ஏன்னா இன்னுமா அவனுக்கு புரியல. ஏன்னா நீ எங்களுக்கு யூஸ்லெஸ் காரோ சொல்லவும் இந்த முட்டா பைய கூட நடக்கிறது எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்தது தெரியுமா. இந்த லைட் ஒரு முட்டாளா தான் இன்னும் நடக்கிறது என்னன்னே அவனுக்கு புரியல. நம்ம ஹியூமன் கூட நான் நிக்கிறதே அருவருப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் காய்ஸ் பிராங்க் பண்றீங்களா எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்களே கேட்டா முட்டா இன்னுமாடா புரியல நாங்க எல்லாரும் உங்ககிட்ட நடிச்சோம் அப்படின்னு காரோ சொல்லுவான். ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா உன்னோட கிஃப்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி டிராகோ சொல்றான். பட் என்னோட அன்லிமிட்டட் காச்சா அது யூஸ்லெஸ் தானே நம்ம ஹீரோ பார்க்கணும். மைஸ்ட்ரோவா இருப்பியோன்னு ஒரு சந்தேகத்தினால தான் இந்த ஒரு பார்ட்டியவே கிரியேட் பண்ணி எங்க நேஷன்ஸோட லீடர் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. கிஃப்ட் ரொம்பவே மோசம். உன்னை விட வீக்கான ஹியூமன்ல மைஸ்ட்ரோவா இருக்க சான்ஸே இல்ல. லெவலையும் இவன் மைஸ்ட்ரோ இல்ல இந்த ஹியூமனை போய் நான் கல்யாணம் பண்ணி கலந்துருக்கணும் அப்படின்னு ஷாஷாவும் கடுப்புல பேசுறா. மைஸ்ட்ரோவா நீங்க என்ன பேசுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்ட அவனுக்கு சொல்ல தேவையில்லன்னு சொல்லப்போ எப்படியுமே சாவதான போறான் அப்படின்னு காரோ பாக்குறான். என்னது கொல்ல போறான்லாம் நம்ம ஹீரோ பார்த்தா சில பேர் எங்களுக்கு ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா டக்கு நம்ம ஹீரோவை பத்தி சிச்சுவேஷனை கொஞ்சம் ரியலைஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு டைம் இருக்கு காடா அப்படின்னு சொல்லி அதுக்கிட்டே நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஷாஷா ஆற ஒருத்தர் டக்குன்னு ஹீரோ காலையே போக்குறா. நம்ம ஹீரோ கீழே கம்புடுதா கதற நீ கதறது ஜாலியா இருக்குன்னு எல்லாரும் அதை என்ஜாய் பண்றாங்க. காரோ டக்கு நம்ம ஹீரோ கதையை முடிக்காம அவனை அடிச்சான் கதறதை ரசிச்சிட்டு இருக்கான். அவனை மான்ஸ்டர்ஸ் தான் கொண்டுச்சு நம்ம சொல்ல போறோம். ரொம்ப அடிச்சு இன்ஜுரி ஏற்படுத்தாத அப்புறம் நமக்கு தான் பிரச்சனைன்னு ஷாஷா சொல்றா. எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரோ நம்ம ஹீரோவை கொல்ல போறான். இல்ல வேணாம் நான் சாக விரும்பலாம் நம்ம ஹீரோ ஊழ்ந்து ஓடுறான். நான் எதுக்காக சாகணும் நான் பாத ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகும்போது தஞ்சல்ல இருக்கிற ஒரு டெலிபோர்டேஷன் ட்ராப்பை ஆக்டிவேட் பண்றான். காரோ கொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிடுதான். ரூபலியா இப்போதைக்கு உயிரோட இருக்கேன். டஞ்சல்ல எங்கேயோ நான் டெலிபோர்ட் ஆயிட்டேன். எப்படியும் எங்க மான்ஸ்டர் இருக்கோ நான் சாக தான் போறேன். அப்ப எல்ஸ் நான் உங்களை மிஸ் பண்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும். நல்லபடியா கைண்டா நடந்துக்கிட்டாங்க. நானும் அவங்களை நம்பினேன். ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். அது எல்லாமே போய் என்ன ட்ரிக் பண்ணிருக்காங்க. இப்ப மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. என்ன கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்கள நான் கொல்லணும். நான் இந்த இடத்துல சாக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லெவல் 1000 மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துல நிக்குது. ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ பார்க்கலாம். விசோட டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருக்கா. நான் சாக கூடாது நான் சாக விரும்புறேன். அப்படி என்ன ஃபைட் பண்ண முடியாது எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது. என்கிட்ட இருக்கிறது என் கிஃப்ட் மட்டும் தான் சொல்லி அவங்கள நான் படி வந்து உயிரோட பார்க்கணும். ஏதாச்சும் நல்ல கிஃப்டா வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா இந்த தடவை அந்த கிராச்சாவை பெரிய
கார்டில் ஆக்டிவேட் ஆகுது. அதுல இருந்து ஒரு கார்டு வரவும் என்ன தைரியம் இருந்தா போன வரை ஒரு குட்டி பாப்பி என் மாஸ்டரை பயன்படுத்துவ அப்படின்னு மேடா அவுட்ஃபிட் போட்ட ஒரு பொண்ணு அசால்ட்டா அதை கொள்ற லெவல் 1000 பான்ஸ் டே ஒரே அட்டாக்ல பொடி பொடி ஆக்கிட்ட. அதோட டுவெல்கள் கூட மிச்சம் இருக்க கூடாதுன்னு ஒரே அட்டாக்ல அதையும் கிளியர் பண்ணிருத்த. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்க அழகான ஸ்கின்ல அடிபட்டிருந்தது அதான் உங்களுக்கு கேட்காம ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. எனக்கும் வலிக்கலையே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு மாஸ்டரா நானா நம்ம ஹீரோ கேட்டேன். அங்க அழகான வாய்ஸ் நான் கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் மாஸ்டர், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கவோ லைட் நம்ம ஹீரோ சொல்றான். லைட் என்ன ஒரு அழகான அருமையான பெயர் அப்படின்னு பார்த்துட்டு மேல சாகிற வரைக்கும் நான் உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் நீ யார் நம்ம ஹீரோ கேட்டா. என்னோட பேரு மெயில் லெவல் 9999. நான் ஒரு மெயிலோட சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டுல இருந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லவும் உங்களோட அன்லிமிட்டட் காட்சா சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டை கொடுத்துருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறேன். பிரான்ச்சஸ் கூட ரூட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குமா அது மாதிரி தான் அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கணும் பாஸ். என்னோட காட்சா ஒர்க்லெஸ்ஸான விஷயங்கள தான் தரும். நீங்க எப்படி வந்தீங்க நம்ம ஹீரோ கிட்ட. என்ன மேனு கூப்பிடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அப்ரைசல் அபிலிட்டி அவங்க கண்ணுல யூஸ் பண்ணுவான்னு கேட்கவும் சரிங்க ஐ மீன் சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணு அப்ரைசல் பண்ணி பாக்குறா. மாஸ்டர் லைட் நீங்க உண்மையா ஆசம் கடவுளுக்கு ஈக்குவலானவர் தான் என்னோட மாஸ்டர். உங்களோட உண்மையான ஸ்கில்ஸ் எல்லாமே ஹெவன் லேயர் ஆஃப் கன்சீல்மெண்ட்னால மறைக்கப்பட்டிருக்கு. உங்களோட அன்லிமிட்டட் காட்சா ஒர்க்லெஸ் கிடையாது. உங்களால அதை அன்லிமிட்டட் டைம்ஸ் ரோல் பண்ண முடியும். உங்க சரௌண்டிங் மானாவை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த லெவல் கார்டு கிடைக்கும். அப்டியர் எக்ஸ்ட்ரால ஆரம்பிச்சு நார்மல் வரைக்கும் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிசோர்ட் லோவஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க வந்து இந்த காட்சாவை ஆக்டிவேட் பண்ணதுனால லெவல் 9999 ரேர் கார்டான நான் கிடைச்சிருக்கேன். டஞ்சனோட இவ்வளவு டீப்பஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். பட் உங்க கரண்ட் லெவல பார்க்கும்போது நீங்க ஸ்ட்ராங் இல்ல. அப்படி இருந்தா இவ்வளவு தர வந்திருக்கீங்களா அப்படின்னு மே பார்த்தா இல்ல நூத்தன வர அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. என்னோட பார்ட்டி அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு கிஃப்ட்டுக்காக நடிச்சது மோசம் தெரிஞ்சோடனே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. வார்த்தைகளால என்னோட வலியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒன்னால நம்பிக்கையோட இருந்தேன். ஒரே சிங்கமே டக்குன்னு துரோகம் பண்ணி சாகடிக்க பார்த்தாங்க. அவங்கள சும்மா விட மாட்டேன் நம்ம ஹீரோ அளவோ டக்குன்னு மே போயிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. இப்ப அவங்க கூட இருக்க மாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்க இப்ப போய் அவங்க கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மே சொல்றா. இல்ல மே நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் நீங்க ரொம்ப கைண்டானவர் ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல அவனா அவ்வளவு கைண்டானவன் கிடையாது. நான் வீக்கா இருந்ததுனாலதான் அவங்க என்ன ஈஸியா கொல்ல பார்த்தாங்க. நான் ஸ்ட்ராங்கா மாறி என் கையால் நான் அவங்களை பழி வாங்கணும். நான் ஸ்ட்ராங்கா மாற கனவு உனக்கு காமெடியா தெரியுது இல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இல்ல மாஸ்டர் ஆசைதான் என்னோட லட்சியம் மாஸ்டர்ல பழி வாங்குறதா அவங்க ஆசை அதை நான் நிறைவேற்ற தயாரா பொட்டன்ஷியல் இருக்கு. நீங்க ஸ்ட்ராங்கா மாறுவீங்க அப்படின்னு மே சொல்றாரு. ரஞ்சன் லோவஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த அன்லிமிட்டட் காட்சாவை ஸ்பின் பண்றான். அதோட லைட்டு இந்த இருக்கா இருந்த மொத்த அபிசிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம பார்க்க போறது அன்லிமிட்டட் காட்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 2. இப்ப 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த அபெஸ்டனோட லாஸ்ட் ஃப்ளோர்லயே நம்ம ஹீரோ ஒரு கோட்டையவே கிரியேட் பண்ணிருக்கான். அவனுக்குன்னு நிறைய மெய்டெல்லாம் இருக்காங்க. மாஸ்டர் நம்மள பாத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மெய்டெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா மாஸ்டர் கட்டுற இதுங்களோட வாயினா அடைக்கிறதுக்கு பெர்மிஷன் தானே மே கேட்கிறா. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். வெப்பன் ஷாப் ரெஸ்டாரண்ட் ஒரு டவுனையே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த டவுன்ல இருக்கிற மக்களும் நம்ம ஹீரோவோட ஆழ்ந்ததான். இந்த 3 வருஷத்துல இங்க இருக்கிற பாப்புலேஷன் ஈகோ சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சுல நம்ம ஹீரோ கேட்கிறான். ஆனையோக்கி தான் இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் டெம் பண்ணி இந்த இடத்துல மேப்பை கிரியேட் பண்ணி இந்த டவுனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. எல்லாம் எப்படி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கிறான். ராடிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்றான்னு மே சொல்றேன். அசுனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் வழக்கம் போல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அசுனாவோட ஒரே காமெடியா இருக்குல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த நாசனா காமெடியா தான் நடந்து போய்கிட்டு கூட இருக்கு. யோ லைட் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுவோம். ஜாக் மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு மே டென்ஷன் ஆகுது. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி சோ பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நான் கிளவுஸை கழட்டி வச்சிருக்கேன். சோ கேர்ஃபுல்லா நம்ம ஹீரோ சொல்றேன். நம்ம பைத்துல போய் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். அது பவர்ஃபுல்லா இருக்கு. அயன் பாடி மட்டும் இல்லைன்னா இந்த பஞ்சுக்கெல்லாம் ஒருத்தன் இறந்தே பேசான்னு ஜாக் சொல்றான். இப்படியா அவங்க ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்றாங்க. அங்க நாசனாவை காமிக்கிறாங்க. ரைட் சைட் பிரச்சனை இல்ல, லெஃப்ட் சைட் பிரச்சனை இல்ல, இந்த பக்கம் அப்படின்னு நாசனா பார்த்தா மேல் நிக்கிறாங்க. லைட் கொடுத்த இம்பார்ட்டன்ட் ஜாபான பேட்ரோலிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். பேட்ரோல் பண்ணி எங்களை சேஃபா வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ் இந்த மெயிட் சொல்லவோ ஓ பரவாயில்ல புகழாதீங்கன்னு வைக்கப்படுறா. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும் தாராளமா பண்றேன் அப்படின்னு சொல்றா. மாஸ்டர் ரூம்குள்ள எங்களுக்கு போக பெர்மிஷன் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவும் மாஸ்டரோட ரூம்ல நீ என்ன பண்றேன்னு கேட்கவும் அதை கிளீன் பண்ண வந்தா அப்படின்னு மே சமாளிக்கிறா. ஹெட் மெய்டா நான் தானே எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் மாஸ்டரோட பெட்டை பார்த்தா அதுல யாரோ உருண்டு படுத்து மோந்து பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்கவும் நீ வேணும்னே தான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி மேவோ சமாளிக்கிறா. இந்த மாதிரிலாம் கூட உன்னால பண்ண முடியுமா நாசனா ஆச்சரியமா பாக்குறா. அந்த வளர்ந்த நாசனாக்கு அறிவு கிடையாது, ஈஸியா இவ்வளவு சமாளிச்சிடலாம் அப்படின்னு மே நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். சில மெய்டு வாக்கிட்டே சில விஷயங்களை சொல்ல சொன்னா அதை எழுதி வச்சிருக்கனவா எடுத்து ஆஸ்டர் ரோமா நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்க, மத்த மேட உள்ளப்பட மாட்டேங்க. இது நியாயம் இல்ல. ஹெட்மேடோட அநியாயத்தை எதிர்த்து நான் அந்த கேள்வி கேட்க இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறமா நீங்க மாஸ்டர் ரோமா எங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாசனாவா சொல்ல சொன்னது. நாசனா டைரக்டா மெய்டு தான் சொன்னாங்கன்னு ரீட் பண்ணிக்காம மத்த மெய்டை கண்ட்ரோல் பண்றது ஏன் பிரச்சனை, நான்
நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன நியூஸ் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அண்ட் காசு கொடுத்துமே அனுப்புறா. உடனே நாசனாவும் ஹாப்பியா போறா. கையில காசு கிடைச்சிருச்சுன்னு நீ நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வந்து நாசனா வாங்கிட்டு போற மாதிரி இருக்கா. ஆவக்கிய காமிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃப் ஆபீஸ போயிட்டு சர்ச் பண்ணியே எதுவும் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி நாசனா கேக்குறா. அவ மியாவ் மியாவுனே பதில் சொல்லுவோம். எனக்கு எதுவும் புரியல. லைட்டுக்கு தான் நீ பேசுறது புரியல. பட் என் ஸ்நாக்ஸ் கேட்டேன்னா நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன் நாசனா சொல்றேன். அந்த பிற ஆவக்கி நீ எனக்கு முன்னாடி சமன் பண்ணப்பட்டிருக்கலாம். பட் நான் தான் உன்னோட ஸ்ட்ராங்கு. சோ ஹெல்ப் தேவைன்னா கேளுன்னு சொல்லுவோம். மே கேட்ட மாதிரி இந்த இடத்தோட மேப் மொத்தமா நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதி காமிக்கிறான். நாசனாக்கு புரியுது. அவள வேலையை பக்கவா முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நாசனா பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பெரிய ரூம்ல போய் கத்திக்கிட்டு சே மாஸ்டர் லைட் இங்க இல்ல அவர் உட்கார்ந்த த்ரோன் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சதா கொஞ்சிட்டு அதுல இருக்கிற சிலையோட ரெக்கையாவா பிச்சிருதா அட்லீஸ்டோ அப்படின்னு சொல்லி க்ளோ போட்டு ஒட்டி வச்சு டக்குனு கிளம்பி ஓடிட்டா. இங்க நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படிங்கறத நம்ம காமிக்கிறாங்க. சரி நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு ஜாக் கூப்பிடுறான். ஆபீஸ்லயே நீ இப்ப ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிட்ட. வெளியே போனாலும் உன் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்மள விட ஸ்ட்ராங்கா எப்ப ஒருத்தாங்க இருப்பாங்க. கேர்ஃபுல்லா அப்படின்னு ஜாக் சொல்றான். கண்டிப்பா இந்த தடவை நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 4 மேடையும் மே கூப்பிட்டு விடுறான். எதுக்கும் உங்களை கூப்பிட்டுருப்பான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மே கேட்கவும் இல்லன்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் ரோமன் நீ மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னி அப்படின்னு அவங்க சொன்ன டைலாக்லாம் கரெக்டா சொல்லுவேன். எங்களை படிச்சிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக தான் நாங்க அப்படி கேட்டோம். மத்தபடி எந்த இன்டென்ஷனும் இல்லன்னு அவங்க சொல்லுவோம். அசுனாவா அதை சொல்ற மாதிரி நீங்க அவளை சொல்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்கவும் மாஸ்டரோட பெட்டை தொடக்கிறேன். நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்க. நாங்களும் எப்ப என்ஜாய் பண்றதுன்னா இந்த மெய்டு கேட்கவும் டிமாண்ட் எல்லாம் நான் ரிஜெக்ட் பண்றேன். ஆன் ரோம போயிட்டு தொடங்கி அதுவும் கையாளன் மே சொல்ல பெரிய ரோம் எப்படி கையால் சொல்லிக்கிறது அவங்க கேட்டா எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஸ்டெப்ல இருந்தா ஆரம்பிக்கணும். அவங்களால முடியும் அப்படின்னு வா சொல்றா. ஆஸ்டர் கூட நான் சர்ஃபேஸ்க்கு போயிட்டோம்னா நீங்க தான் அதுக்கப்புறம் அந்த இடத்த பாத்துக்கணும் அப்படின்னு வா சொல்றா. நாஜனாவோட ஆர்மரை பாத்துட்டு இருக்கோமோ இல்லையா அந்த இடத்துக்கு வாரா. இவனுக்கு கொடுத்த ஒர்க்க முடிச்சிட்டியான்னு கேட்கவும் எல்லாமே பக்காவா போயிட்டு ஃப்ரீ டைம் கிடைச்சதா அதான் நான் வெளியே வந்த நிலை சொல்றேன். அப்படியா நானும் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். எனக்கு 1 டேபிள் தெரியும்னு வா சொல்லிட்டு 1:1:2 2:1:3 அப்படின்னு சொல்லி 1 டேபிளையே நாஜனா தப்பாதான் சொல்றேன். சரியான முட்டாள் தான் நிலை சொன்னா. முட்டாள் சொல்றவங்க தான் முட்டாள் அப்படின்னு நாஜனா கடுப்பாப்ரா. நான் மாஸ்டர் கிட்ட அன்னைக்கு பிளான்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவள் கூட சேர்ந்து டீ குடிச்ச தெரியுமா அப்படின்னு நிலை சொல்றா. இது நியாயமே இல்ல மாஸ்டர் உன் கூட மட்டும் டீ குடிச்சிருக்காரு. எனக்கு அந்த டீ வேணும் அப்படின்னு நாசனா கேட்கிறேன். ஜஸ்ட் டீ மட்டும் தான் நான் நிலை கேட்கவும் பின்ன வேற என்ன எதிர்பார்க்கணும் நாசனா கேட்கிறா. இவ்வளவு முட்டாள்னு சொல்றதா சைல்டிஷ்னு சொல்றதான்னு தெரியல. நான் யோசிச்சு நீ ஆடிக்ல சூப்பர்னா நான் ஃபைட்ல சூப்பர். சோ ஹெல்ப் எதுவும் தேவனா என்ற கேளு சரியா அப்படின்னு நாசனா சொல்றேன். நான் உண்மையிலேயே வித்தியாசமானவா அப்படின்னு நிலை பாக்குறோம். அந்த 4 மேடும் தனியா சேர்ந்து காசிப் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் மே இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட ரொம்பவே ஹை லெவல். நம்மளால அவங்கள டச் பண்ண முடியாது. மாஸ்டர் லைட்டோட ரூமுக்குள்ள நம்மளே விட்டா நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்லுவேன். மாஸ்டர் பெட்ல உருளுவேன் பெட்ஷீட்டை மோந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அந்த மே தான் மாஸ்டர் டெய்லியும் பாக்குறா. மாஸ்டர் கூடவே தானே இருக்கு. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சமன் பண்ணதே அந்த மேவை தான் நான் இப்ப டாச கழிச்சுதான் மாஸ்டர் ஆவக்கிய சமன் பண்ணாரு. அப்ப அந்த 3 மாசமா அவங்க தனியா தான் இருந்திருக்காங்க. பையனும் பொண்ணு 3 மாசம் டஞ்சருக்குள்ள தனியா அப்படின்னு அவங்க பேசி செதுக்கு கற்பனை பண்றத மே வலியானு கேட்டுட்டு இருக்கா. நம்ம காஸ் பண்ண ஒரு வேலை வசற்றுவாளோ சாபு சாபு சாவணி இவங்க எல்லாரும் ப்ரே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னு மே வந்து பாக்குறேன். எனக்கு வெளியில போயிருந்தீங்கன்னு அவங்க கேட்கவும் சாபு சாவன் யாரா என்ன பார்த்து சொல்ற மாதிரி தெரிஞ்சுதா தான் இங்க வந்தேன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்றீங்களான்னு மே கேட்கவும் நாங்க எப்போ உங்களுக்கு தான் லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் பிளேட்டை மாத்துறாங்க. வா மொரஸ்டே நிக்கவும் சரி நான் ஒத்துக்கிறோம். கொஞ்சம் ஜலசா ஃபீல் பண்ணுவோம். மாஸ்டர் லைட் கூட நீங்க ஜாலியா இருந்திருக்கீங்களான்னு சொல்லுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 3 மாசம் எதுவும் நடக்கல. மாஸ்டர் லைட்டை எல்லா கைண்ட் ஆஃப் புக்கியோ படிச்சாரு. ஃபைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரைனிங் எடுத்தாரு. அங்க 2 பேரும் தனியா இருந்து நீங்க ஃபேண்டசைஸ் பண்ண மாதிரிலாம் பண்றதுக்கு எதுக்கும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அந்ததே உங்களுக்கு ஹார்ஷா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா அதை வேண்டான்னு சொல்லலான்னு வந்தேன். என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் பத்தாது. என்ன திட்டதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா த்ரோன் ரோமோட சேர்த்து ஹால் ரவியை தொடச்சு வைங்கன்னு சொல்லுவோம். எங்களை மன்னிச்சிருக்க ப்ளீஸ் எல்லாருமே வந்து சொல்லுவோம். என்ன கர்ஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா தொடக்கிறதுக்கும் தைரியம் இருக்குன்னு வா சொல்றா. ஜூட்டு கோவத்தை காட்டுறதுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மெய்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடச்ச அந்த அக்கா கீழே வளவோ இவங்க தான் உடச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. லைட் ஆர்டர் பண்ணபடி எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் நம்ம சர்ஃபேஸ்க்கு போயிருவோம். அங்க இருக்கிற எல்லா லூசர்ஸையும் நான் அடிச்சு போடுறேன். மாஸ்டர் நாளைக்காச்சு நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நாசனா எலி அவ ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்திருக்காங்க. லைட் நீட் நைட்டு தான் நான் அவங்கள பார்க்கணும்னு நினைச்சு ஆசை நிறைவேறிச்சு. நாசனா சொல்ல அவக்கே கேட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தடவி கொடுக்கவும் எங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அபேஸ்க்கு வந்தப்போ அந்த 11,000 மான்ஸ்டர் அதை நம்ம ஹீரோ பார்க்கவுமே நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பசுதான் ஞாபகம் வருது. மாஸ்டர் லைட்டுக்கு பேட் மெமரிஸ் ஞாபகப்படுத்துறியான்னு மத்த 3 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. இதை கொன்றலாம் இல்ல கொல்றது மட்டும் பத்தாது இதோட இனத்தையே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பயந்து பாவம் போல உட்காருது. எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கிட்ட போயிட்டு அவங்க உன்னை ரொம்ப பயன்படுத்திட்டாங்கல்ல சாரி நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஓகேங்கிறத மான்ஸ்டர் டைம் பண்ணிட்டாங்கிறதுனால எல்லாம் நம்ம ஹீரோக்கு கட்டுப்படும். சர்ஃபேஸ்க்கு போறதுக்கு நான் நேரம் வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. 3 வருஷம் ரிவெஞ்ச் இப்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புற. ஃபர்ஸ்ட் டார்கிட்டே அந்த காரவை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.